மகர ராசி 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:44 சனி பகவான், ராசி அதிபதியான சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். காரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடம், சகோதரஸ்தானம் இளைய சகோதரஸ்தானமான 3ஆம் இடம். இதில் நல்ல பலன்களாக தரார். எவருக்கு அப்படிதான் 85% சூப்பரான மார்க். ரொம்ப புலம்பிட்டு இருந்தவங்க, கஷ்டத்தில் இருக்கவங்க, வருமானம் இல்லாதவங்க, அங்கே மாட்டிக்கிட்டேன், எங்கே சிக்கிக்கிட்டேன், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, எங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் அற்புதமான காலகட்டம். எல்லாத்தையும் மாற்றம் கொடுக்குறார். வருமானமே இல்லை, நான் தினசரி 25-100 கிடைக்கிறதே சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கொடுத்து அவன் அழகு பார்ப்பான். சாப்பாடு தூக்கம் இல்லாமல் சில பேர் ஒழிஞ்சிட்டு இருப்பான். எங்கடா போகிறது, என்னடா பண்ணுறது, அவனுக்குலாம் சிறப்பான காலகட்டத்தை கொடுக்குறான். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து வருமானம் வர்றது, கொடுத்த பணம் வராமல் இருக்க அவங்களுக்கு வந்துடுறது. அப்புறம் கணவன் மனைவிக்கு ஏதாவது அது மனுஷன் இல்லாமல் இருந்தால் அனுசரிக்கிறது, சகோதரர்கள் ஏதாவது பிணக்கு இருந்தால் அதை சரியாகிறது, தைரியமாக எந்திரிச்சு நெஞ்சிலிருந்து நடக்கிறது. இந்த காலகட்டங்களில் நினைச்சதெல்லாம் பழிக்கும். 75% நினைச்ச காரியம் பூரா ஜெயமாயிடும். கொஞ்சம் முன்ன ஆகலாம், 10 நாள் நடக்கிறது, ஒரு மாதம் ஆகலாம் நடக்கும். ஆக வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான். என்னடா பண்ணது தெரியாமல் கையை பணிஞ்சிட்டு இருந்தவங்க, வெளில ஒரு 2 கோடி ரூபா கடன் கொடுத்து வரலாங்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்துடும். அதே மாதிரி கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்க வேண்டியதும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். உதாசீனப்படுத்தினவங்கெல்லாம் நெருங்கி பேச பிடிக்க, எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல, அந்த மாதிரி காலகட்டம் அவங்களுக்கு. ஏன்னா நமக்கு ஒரு காலம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கும், நமக்கு ஒரு காலம் இருக்கும். நல்லது கெட்டது மாதிரி தான் ஒரு உலகங்கிறது. அப்படி நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 3-12 கூடிய குரு 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் இந்த லிஃப்டில் போய் சிக்கிக்கிறது, எங்கேயாவது இருட்டரில் சிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். தொழில் மாற்றம் கிடைக்கும், வருமானம் கொஞ்சம் லேட்டாக செட் ஆகிறது. 55 வயதை கடந்தவர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 40-45 இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பொசிஷனுக்கு போயிடுவாங்க, குறையில்லாமல் இருப்பாங்க. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். நடக்கிறது பிடிக்கிறதுலாம் ஜாக்கிரதை. வாக்கிங் போகிறாங்க காலையில், திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துடும், இல்லை யாராவது கூப்பிட்டு ஒரு நாய் குறுக்க வந்துடும், அதெல்லாம் நடக்கும். வண்டி வாகனம் ஜாக்கிரதையாக போகணும். ஸ்டெப்ஸு படி ஏறி ஏறுறது ஜாக்கிரதை ஏறிடும். உதாரணம் ட்ரெயின் ஏறுறாங்களா ஜாக்கிரதை ஏறணும், பஸ் ஏறுறாங்களா ஜாக்கிரதை ஏறணும், சொந்தக்காராக இருந்தாலும் அதை பார்த்தே ஏறணும். ஆக இந்த மாதிரி சில மாற்றங்கள். தொழில் அற்புதமாக இருக்கும், அபூர்வமாக இருக்கும். புரியாதவங்களுக்கு இப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம். கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் கொஞ்சம் கடன் தொந்தரவுலாம் இருக்கும். அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது 8ஆம் இடத்துக்கு வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் அடி வரும். உதாரணம் சூரியன் ஒரு கஷ்டமாதிபதி மகரத்துக்கு, அவரால் சில சங்கடங்களை ஏற்பட தான் செய்யும். ஏன்னா மாதம் அவர் பயிற்சி ஆனால் போக்குவரத்து தொந்தரவு கொடுக்கும். ஆனால் சரியாக போயிடும். ஒரு 10 நாள் சங்கடத்தை கொடுக்குறாரா, 11 நாள் சரி பண்ணி கொடுத்துருவார், அவரே சரி பண்ணி கொடுத்துருவார். இந்த மாதிரி அமைப்பு. மற்றபடி புதன் சுக்கரெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பிறஞ்சாயத்தில் சனி கெடாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த விதமான குறைபாடும் இருக்காது, நல்லா இருக்குது. இதில் உதாரணம் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க, துணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. எந்த விதமான குறைபாடும் இல்லை, நல்லா இருக்குது. இது அவங்களுக்கு உண்டான பலன்கள். தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் வழிபாடு, ராகுகேது வழிபாடு. ராகுகேது அப்படின்னா உதாரணம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு, அவங்கள வழிபடுறது. பாம்பு தலையில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, சமயபுரத்தம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு.
எல்லாரும் பெருமான பலனை கொடுக்கும். துர்கை வழிபாடு சிறப்பாக கொடுக்கும். துர்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாடு. சமயபுரத்தம்மனை வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஏன்னா 8ஆம் இடம் சூரியனுக்குண்டான பாதிப்புலேருந்து குறைச்சி கொடுப்பார். பெருமாள் வழிபாடு அப்படின்னாக்க நம்ம ஸ்ரீரங்கம் அவரை போய் வணங்குறது. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு அதை நல்லா வணக்கத்தை செலுத்திட்டு இந்த விக்கிரகங்கள்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு வணக்கம் செலுத்திட்டு உள்ளே போகணும். ரொம்ப நல்ல, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி தெய்வங்கள் வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணும். அது நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்லா இருக்குது.